கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். எதை மாத்த போறாங்க, எதை மாத்த போறாங்கன்னு அரசியல் ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் ஒன்றா மாறும், மக்கள் மனநிலை யாரும் மாற்ற முடியாது. மக்கள் தெளிவான மனநிலையில் இருக்காங்க. யாருக்கு வாக்களிக்கணும், யாரு இந்த மாநிலத்தை ஆள வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவான முடிவு எடுத்திருக்கிறாங்க. பல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு உலகமே வியக்கும் அளவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரை கண்டிராத திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அது ஏராளமான திட்டங்கள், 1 2 கிடையாது. தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தும் திட்டங்களை தான் உலக நாடுகள்ல எடுத்துட்டு போயிட்டு நடைமுறைப்படுத்துற அளவுக்கு இருக்கு. குறிப்பாக அண்டை மாநிலங்கள்லையும் இந்தியா முழுவதும் பாஜக ஆளும் மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துறாங்க. அது முற்போக்கு செயல் திட்டமாகட்டும், சமூக நல திட்டங்கள் ஆகட்டும், மக்களுக்கான திட்டமாகட்டும், இளைஞர்களுக்கான திட்டமாகட்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டமாகட்டும், வயதானவர்களுக்கான திட்டமாகட்டும், மாணவ மாணவிகளுக்கான திட்டமாகட்டும், தொழிலாளர்களுக்கான திட்டமாகட்டும், குறிப்பாக நம்முடைய மீனவ சகோதரர்களுக்கான திட்டமாகட்டும், பட்டியலின மக்களுக்கான திட்டம், எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் இருந்து தான் பல மாநிலங்களுக்கு பறந்து விரிந்து சென்று அங்கே அதை நடைமுறைப்படுத்துகிறது. ஆகவே தமிழ்நாட்டில் யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதை மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். வரும் தேர்தலிலும் இன்னும் ஒரு 3 4 மாதங்களில் அந்த நல்ல முடிவை அளிப்பார்கள். பீகார் சங்கிகள் ஆளும் மாநிலம். தமிழ்நாடு விழிப்புணர்வு உள்ள தெளிவான தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுகின்ற ஒரு போராளி குணம் படைத்த முதலமைச்சர் ஆளுகின்ற மாநிலம். இங்கே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்திருக்கிறார், முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி செய்திருக்கிறார், இப்பொழுது அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி செய்கிறார். பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. அது வட மாநிலம், இது தென் மாநிலம். வட மாநில அரசியல் எல்லாம் தென் மாநிலத்தில் ஈடுபடாது. குறிப்பா தமிழ்நாட்டில் அவர்கள் சொல்லுகின்ற எந்த விதத்திலும் 0.1% கூட வாய்ப்பே கிடையாது. இடது பக்கம் இருக்கணும், இல்ல வலது பக்கம் இருக்கணும். அதுக்கு மேல சொன்னா சங்கடமா இருக்கு. நாங்க நாகரிகமா பேசுறவங்க. 2ஆம் கட்ட நிலையில் அவங்க இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அவங்க 2ஆம் கட்ட நிலையில் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அவருடைய கட்சியை அபகரிக்க ஒரு தேசிய கட்சி முயற்சி செய்கிறது. அதுல உள்ளவங்க எல்லாம் வருத்தம். எந்த தொண்டர்களும் இந்த பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதிமுக உண்மையான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, மிரட்டலுக்கு அடிப்படைந்த கூட்டணி. பாஜக மிரட்டுகிறது, பாஜக எழுதி கொடுக்கிறது, அதை படித்து வருகிறார்கள். எஸ்ஐஆரை பற்றி என்ன நிலை அதிமுக? ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? 2 தான் கேள்வி. நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க எஜமானர்கள் எழுதி கொடுப்பதை நீங்க படிக்கிறீங்க, எஜமானர்கள் சொல்லுவதை பேசுகிறீர்கள். எதிர்க்கிறோம்னா எப்படி எதிர்க்கிறீங்க? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கும் துன்பத்தில் துயரத்தில் ஆளாக்குறது யாரு? பிஜேபி தானே, தேர்தல் ஆணையம் தானே. அந்த ரெமுனரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியுமா? பெரிய பெரிய படித்த மேதைகள்லாம் சொல்றாங்க, இது என்னங்க எங்களுக்கே எவ்வளவு சிரமமா இருக்கு. 2002 2005 நடந்த எஸ்ஐஆரை பற்றி தகவல் கேட்கிறார்கள். தாய் பெயரா, தந்தை பெயரா, யாரு பேரை கேட்கிறாங்க? அது எப்படி எங்களுக்கு தெரியும்? 2002 2005 வாக்குச்சாவடியில வாக்குச்சீட்டு யாருக்கிட்ட இருக்கு? ஆகையால தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு கட்சி வட மாநிலத்துக்கு கிளம்பி இருக்கு. அதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சி அதிமுக. அவர்களுக்கும் தெரியல தமிழ்நாட்டு மக்கள் நலன் பெரியதா, பாஜக கட்டளை பெரியதான்னு. கட்டளை ஏற்று செய்கிறார்கள். மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக, அவருடைய நலன்களுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக எந்த கட்சிகள் போராடுகின்றன, எந்த கட்சி குரல் கொடுக்கிறது என்று தேர்தல் வரும்பொழுது தெரியும். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த ஐவர் குழு நாங்கள் சென்று சந்திப்போம். அது அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முடிவு செய்வார். சட்டப்பேரவை தேர்தலில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள் பிரச்சாரம் எல்லோரும் வருவாங்க. தலைவர் ராகுல் காந்தி வர இருக்கிறார், அன்னை சோனியா காந்தி வர இருக்காங்க, எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி வர இருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கே வர இருக்காங்க. எல்லோரும் தமிழ்நாட்டில் பாஜக என்னென்ன ஹரியானாவில் செய்திருக்கிறது, மகாராஷ்டிராவில் செய்திருக்கிறது, புதுடெல்லியில செய்திருக்கிறது, பீகார் தேர்தலில் செய்திருக்கிறது என்பதை எல்லாம் அந்த அவலங்கள்லாம் அம்பலப்படுத்துறதுக்கு எல்லோரும் வர இருக்காங்க. குறிப்பா
தமிழர்களுடைய வாழ்வாதாரம், தமிழர்களுடைய மரபுகளை பற்றி யார் நாகரிகமற்ற முறையில் பேசியது? ஒரிசாவுடைய கஜானா சாவி ஒரு தமிழரிடம் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்க போறீங்களா சொன்னது யார்? ஒரிசால போய் பேசுனது யார்? இப்ப பீகார்ல போயிட்டு பீகாரிகளை நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல வேலை செய்யறவங்க எவ்வளவு இன்னலுக்கும் துன்பங்களுக்கும் ஆளா யார் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாரு. இவரை கூட போயிட்டு கூட்டணி வச்சிருக்கிறவரையும் சொன்னவரையும் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிப்பார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? இதுதான் கேள்வி. மெட்ரோ ரயில் திட்டம் தேவைன்னு சொல்லிட்டு திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் ஆதரவு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எம்பி கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சி எம்பி கார்த்திகேயன் மெட்ரோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காரு. சரி, நான் பார்க்கல அவர் எப்படி சொன்னாருன்ட்டு, அவருடைய சொந்த கருத்தா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை கோவை மக்களுக்கும் மதுரை மக்களுக்கும் மெட்ரோ தேவை. இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி வரியை கட்டுவது, பெரும் பங்களிப்பது தமிழ்நாடு. ஆகவே என் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எல்லாம் அதுல சரியா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியாவில குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வரும்போது, ஃபேமிலி பிளானிங் கொண்டு வரும்போது தமிழ்நாடு தேச நலனுக்காக குடும்ப கட்டுப்பாட்டை 100% நடைமுறைப்படுத்தியது. அதுக்காக இந்த தண்டனை கொடுக்கலாமா? தேங்க்யூ.